கட்டும் கோபுரம் போன்றது. அதில்லாமல் கட்ட முயன்றால் கட்டிக்கொண்டிருக்கும் போதே இடிந்து போய்விடும். பண்பாடு இருந்தால் ஒற்றுமையும் அன்பும் குடும்பத்தில் இருக்கும். துயரம் வந்தாலும் பரஸ்பரம் பங்கு கொள்வார்கள். இந்த பண்பாடெல்லாம் மறைந்து விட்டது. பற்றின்மை பற்றி நாம் நிறைய கேட்பதுண்டு. ஆனால் பற்றின்மை யாரிடமிருந்து? அதை எப்படி அடைவது? பற்றின்மை ஒரு குருவின் திருச்சந்நிதியில் நிகழ்கிறது. எதன் மூலம் நாம் உள்நோக்கி ஈர்க்கப்படுகிறோமோ, எது நம்மை நம் சொரூபத்தை நோக்கி கொண்டு செல்கிறதோ அதுவே சத்சங்கம், அதுவே தெய்வீக சங்கம், அது குருவின் சாநித்தியம். சேவை என்ற பெயரில் நாம் பல்வேறு செயல்களை செய்யும்போது அச்செயல்களின் மீதோ அந்த இடங்களின் மீதோ அது சம்பந்தப்பட்ட பொருட்கள், மனிதர்கள் அல்லது பிராணிகள் மீதோ நமக்கு பற்று உண்டானால் நாம் குருவை அடைந்ததன் பயன்தான் என்ன? இறைவனுக்கு தொண்டாற்ற வந்தோம், அந்தோ செயலிலே பற்றினால் கட்டுண்டோம். நமது கவனம் நமது லட்சியத்திலேயே இருந்தால் எதுவும் நம்மை பிணைக்காது. பற்றின்மை என்பது நாம் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். தாமரை இலை தண்ணீர் போல அல்லது தண்ணீரில் மிதக்கும் வெண்ணெய் போல அம்மா வாழ்கிறார். அம்மா அனாயாசமாக சமாதி நிலைக்கு சென்று விடுகிறார். ஒரு கணம் ஒரு பக்தரின் துயரத்தில் பங்கேற்று அம்மாவின் கண்கள் தண்ணீரில் நிறைவதையும் அடுத்த சில கணங்களிலேயே அந்த துயரத்தை அங்கேயே விட்டுவிட்டு அடுத்த பக்தருடன் அழகாக சிரிப்பதையும் காண்கிறோம். அசங்கோகம், அசங்கோகம். எனக்கு பற்றில்லை, எனக்கு பற்றில்லை என்று நாம் உறுதி எடுப்போம். இவ்வாறு நாம் மானசீகமாக பற்றின்மையை கடைபிடிக்க வேண்டும். மனம் புற இன்பம் நாடி ஓடும்போதெல்லாம் அதை பரிவுடன் அழைத்தோ கண்டித்தோ அறிவுரை கூறியோ மீண்டும் உள்நோக்கி திருப்ப வேண்டும். படிப்படியாக உள்ளுக்குள் பேரானந்தத்தை உணரத் தொடங்கும் போது நாம் இயல்பாகவே புற உலக பற்றிலிருந்து விடுபடுவோம். இங்குதான் சத்சங்கம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆதிசங்கரர் முதல் அம்மா வரை குரு பரம்பரை முரசொலி கொட்டி முழங்குகிறது. சத்சங்கத்வை நிசங்கத்வம். சத்சங்கம் பற்றின்மைக்கு
வழிவகுக்கிறது. அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ഇന്ന് നമ്മുടെ പ്രശ്നം എങ്ങനെ ആയുസ് നീട്ടിക്കിട്ടാം എന്നതല്ല, ഉള്ള ആയുസ് എങ്ങനെ ജീവിക്കണം, എന്തിനു ജീവിക്കണം എന്നതാണ്. ഈ ചോദ്യങ്ങൾക്ക് സ്വയം ഉത്തരം കണ്ടെത്താതെ ആർക്കും സംതൃപ്തവും സന്തോഷപൂർണമായ ജീവിതം നയിക്കാൻ കഴിയില്ല. இன்று நாம் ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சியையும் அளப்பது அவர்கள் தயாரிக்கும் பொருட்களின் அடிப்படையிலேயே ஆகும். ஆனால் இது சரியான வளர்ச்சியின் அளவுகோல் அல்ல என்று உலகம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டது. பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சியின் ஒரு கட்டம் மட்டுமே. பொருளாதார வளர்ச்சியில் மட்டும் திருப்தி கிடைக்கவில்லை எனில் எங்கோ பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்திற்கும் திருப்திக்கும் பணம் மட்டும் போதாது, கலாச்சாரமும் பண்பாடும் வேண்டும். இல்லையெனில் அது பிணத்தை அலங்கரிப்பது போல் ஆகும். இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு நிறைய துயரங்கள். பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார்கள், பட்டு சேலை, விலையுயர்ந்த கடிகாரம் போன்றவற்றை அணிந்து நடப்பார்கள். ஆனால் விசாரித்தால் தெரியும், சிலர் தற்கொலை செய்ய தேதி கூட குறித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் அம்மாவிடம் சேர்ந்து வருவார்கள், பரஸ்பரம் முத்தமிட்டுக் கொள்வார்கள். அவர்களை அருகில் அமர வைத்து விசாரிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் குறை சொல்லி வருந்துவார்கள். அம்மா தூக்கமே இல்லை, தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்கிறேன், டென்ஷனாக இருக்கிறது, கணவர் மோசம், போதைக்கு அடிமையாகி குடிக்க தொடங்கிவிட்டார், சந்தேகம், கோபம், இதையெல்லாம் நினைத்து தூக்கமே இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை என்பது வீட்டை ஏர் கண்டிஷன் செய்வது போலாகும். ஆனால் அதில் படுத்தும் கூட தூக்கம் வராமல் தற்கொலை செய்து கொண்டவர்கள் உண்டு. பொருட்களில் தான் சந்தோஷம் என்றால் அப்படி ஆகக்கூடாதே. மனதை ஏசியாக்கும் தத்துவம்தான் கலாச்சாரமும் பண்பாடும். ரோடு இருப்பது வண்டி ஓட்டுவதற்காகத்தான். விருப்பப்படி வண்டி ஓட்டினால் யாரும் இருக்க மாட்டோம். நான் முன்னே போக வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். சாலை விதியை அனுசரிக்காவிட்டால் அங்கிருக்கும் வண்டியும் இங்கிருக்கும் வண்டியும் ஒன்றோடொன்று மோதி அனைவரும் இறந்து போக வேண்டியதுதான். பண்பாடு என்பது சிமெண்ட் உபயோகித்து கட்டும் கோபுரம் போன்றது. அது இல்லாமல் கட்ட முயன்றால் கட்டி கொண்டிருக்கும் போதே இடிந்து போய்விடும். பண்பாடு இருந்தால் ஒற்றுமையும் அன்பும் குடும்பத்தில் இருக்கும். துயரம் வந்தாலும் பரஸ்பரம் பங்கு கொள்வார்கள். இந்த பண்பாடெல்லாம் மறைந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பொருட்கள் இறங்கும் காலம் இது. ஒரு போன் இருந்தால் போதும், எல்லா காரியங்களையும் செய்துவிடலாம். வாழ்க்கையை மேம்படுத்த இவையெல்லாம் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் அவையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வேண்டும். நாம் படைத்த பொருட்களுக்கு நாமே அடிமையாகி விடக்கூடாது. பலரும் இன்டர்நெட்டிற்கும் மொபைல் போனிற்கும் அடிமைகளாக இருக்கின்றனர். மொபைல் உபயோகிக்கும் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள், படிப்பதில்லை. கஞ்சா உபயோகித்து தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு. பலரும் மொபைல் போன் உபயோகித்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி அடிமையாகி விடுகிறார்கள். கஞ்சா உபயோகித்து தற்கொலை செய்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது போனும் இதற்கு காரணமாகிவிட்டது. இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றுவதற்கான சிகிச்சை மையங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. தொழில்நுட்பத்துடன் மனதின் பக்குவமும் வளர வேண்டும். அல்லாவிடில் நன்மையை விட தீமையே ஏற்படும் என்று பலரின் அனுபவத்திலிருந்தும் பார்த்திருக்கிறோம். இவையிலிருந்து நாம் அனைவரும் சுகத்தை அனுபவிப்பது உண்மையே. இவற்றை அனுபவிக்கும் போது சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். புறப்பொருட்களிலிருந்து ஆனந்தத்தை தேடும் முயற்சியானது வீணாகும். நாம் தேனை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சமீபிப்பதோ காகிதப்பூக்களை. காகிதப்பூவிலிருந்து ஒரு நாளும் தேனை பெற முடியாது. இதுபோல உலகப் பொருட்களிலிருந்து நிலையான ஆனந்தத்தை பெற முடியாது. அதை நாம் உள்ளிருந்து பெற முயற்சிக்க வேண்டும். இதை நாம் நாயிடம் காணலாம். அது எலும்பை கடிக்கிறது. அதை கடித்து கடித்து வாயிலிருந்து இரத்தம் வரும். அதை நக்கி நக்கி குடிக்கும். பிறகு தலை சுற்றி விழுந்துவிடும். வாயிலிருந்து இரத்தமெல்லாம் போய்விட்டது. பிறகுதான் புரிந்தது தன்னுடைய இரத்தத்தை தான் குடித்தது என்று. வெளியில் அல்ல ஆனந்தம், நம் உள்ளேதான்.
சிகாகோவில் இருந்து நியூயார்க் வரையிலான யாத்திரை சுமார் 1300 கிலோமீட்டர் நீண்டதாகும். எனவே அம்மா தன்னுடன் பயணம் செய்யும் தன்னார்வ தொண்டர்களுக்கு பிரசாதம் வழங்கி அவர்களுடன் நேரம் செலவிடுவதற்காக வழியில் நிறுத்துவார். அம்மா பேசச் சொன்னபோது ஒரு தன்னார்வ தொண்டர் மனம் திறந்தார். அம்மாவுடன் யாத்திரை செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. நான் அளவில்லாத அன்பை அனுபவிக்கிறேன். அது என்னை என்னோட இலட்சியத்தை நோக்கி கொண்டு போகுது. அதற்கு அம்மா விளக்கம் கொடுத்தார். அம்மாவை உங்கள் லட்சியமாக நினைப்பதே உங்களுக்கு ஆற்றலை தருகிறது. உங்களால் உறக்கத்தை கூட துறக்க முடிகிறது. அயராது சேவை செய்யவும், அம்மாவுடன் 18 மணி நேரம் சாலையில் பயணம் செய்யவும் சக்தி கிடைக்கிறது. இவை அனைத்தும் அந்த லட்சியம் உங்களை ஊக்குவிப்பதாலேயே சாத்தியமாகின்றன. அம்மா இந்த உடல் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவும் தான். அதை விழிப்புறச் செய்வதே எனது லட்சியமாகும். அம்மாவை உங்கள் லட்சியமாக கருதும்போது நீங்கள் உறக்கத்தை துறந்து சேவையில் ஈடுபடுகிறீர்கள். அதோடு கூட உங்கள் வாழ்க்கையில் பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் கூட வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு லட்சியம் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். চিত্তে নীতি নৃত্যে কে যে নাচে তাতা থই থই তাতা থই থই তাতা থই থই। মম চিত্তে নীতি নৃত্যে কে যে নাচে তাতা থই থই 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 তাতা থই। வெளியிலிருந்து வருபவர்களுக்கு நியூயார்க் நகரத்தின் உற்சாகமான வேகமான வாழ்க்கை கடினமாக தோன்றலாம். ஆனால் அம்மாவின் வருகை அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. அம்மாவின் குழந்தைகள் வழக்கமான பெருநகர வாழ்க்கையை மறந்து விடுகிறார்கள். அம்மாவின் ஆன்மீக சந்நிதியின் தீவிர ஆற்றலில் முழுமையாக மூழ்கி விடுகிறார்கள். உறங்கா நகரம் என புகழ்பெற்றது நியூயார்க். ஆனால் தங்களது ஓட்டத்தை நிறுத்தி அம்மாவுடன் தியானத்தில் அமரும்போது அவர்களின் வழக்கமான ஆற்றலில் ஓர் அற்புத மாற்றம் வருகிறது. அம்மா பொழியும் அமுதத்தை அருந்தி தாங்கள் தாகத்துடன் தேடி வந்த
அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுகிறார்கள். அம்மா உலகம் முழுவதும் தமது அன்பான அரவணைப்புக்காக அறியப்படுகிறார். அந்த அணைப்பு நியூயார்க் நகர மக்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிறையச் செய்கிறது. அம்மாவின் ஒரு எளிய அணைப்பின் மூலம் நிபந்தனையற்ற அன்பை அனுபவிக்கும் வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். அவர்கள் ஏமாற்றம் அடைவதில்லை, எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே கிடைக்கிறது. Even when I was young, like a teenager, I was always interested in spirituality. அம்மாவை சந்திச்சது என் வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறை விளக்கத்தை கொடுத்துச்சு. என்னை பொறுத்தவரை அம்மா ஆன்மீகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அவங்க நம்மள ஆன்மீகத்தையும் நடைமுறை வாழ்க்கையையும் சரியாக பேலன்ஸ் பண்ண ஊக்குவிக்கிறாங்க. தினமும் தியானம் செய்யணும், அதே சமயம் உலகத்திற்கு சேவை செய்யவும் வேணும். நியூயார்க்கில் நிறைய இந்தியர்கள் வசிக்கிறார்கள். இது அம்மாவின் முன்னிலையில் அரங்கேறும் கலை நிகழ்ச்சிகளில் தெளிவாக தெரிகிறது. சந்திரசூட சிவசங்கர பார்வதி ரமணாய நிகே நமோ நமோ. சந்திரசூட சிவசங்கர பார்வதி ரமணா நினகே நமோ நமோ. சுந்தரதர விராகதர தர சுந்தரதர விராக தரகர கங்காதர கஜ சர்மாம்பரதர கங்காதர கஜ சர்மாம்பரதர. சந்திரசூட சிவசங்கர பார்வதி ரமணா நிகே अम्ब जगदोधारिणी मां जय मां जय मां जय मां. अम्बानन्दरूपिणी मां अम्बा जय मां जय मां जय मां जय मां जय मां जय मां. अम्ब जगदोधारिणी मां जय मां जय मां. அம்மாவின் திருச்சந்நிதியை அனுபவிக்கவும் அவர் பொழியும் அன்பெனும் அமுதத்தை பருகவும் நியூயார்க் பக்தர்களுக்கு இன்னும் ஒரு தினம் கூட இருக்கிறது. अम्बानन्दरूपिणी मां जय मां जय मां जय मां जय मां जय मां जय मां. अम्बा जगदोधारिणी मां जय मां जय